எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இல்ல, நெறையவே கஷ்டமா இருக்கு. உங்க லைஃப்ல யாருக்காவது இப்படி நடந்திருக்கா? ஒருத்தவங்க சொல்றாங்க, "இத பண்ணு, அத பண்ணு, இத பண்ணுங்க, அத பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அவங்க சொல்றது எல்லாமே நல்லது தான். அதனால நீங்களும் அதெல்லாம் பண்றீங்க. அதுக்கப்புறமும் அவங்க அதுலயும் குறை கண்டுபிடிச்சு, எவ்ளோ நம்மள ஹர்ட் பண்ணணுமோ ஹர்ட் பண்ணுவாங்க. இது என்ன இது? அப்ப நம்ம என்னதான் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க அவங்க? எனக்கு புரியல. நம்மளால ஒருத்தவங்களுக்கு பாரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவங்க சொல்றாங்க, "உன்னால பாரமா இருக்கு." ஆனா இன்னொருத்தவங்களால வந்தாங்கன்னா, "அவங்களால எனக்கு அவ்ளோ பாரம்லாம் கிடையாது." அப்படின்னு இன்னொருத்தவங்கள கம்பேர் பண்ணி சொல்லும்போது, நம்மளே ஓகே அப்படின்னு ஒரு 2, 3 டேஸ், 1 வீக்ஸ் அந்த மாரி தாண்டி, நம்ம மைண்ட் அது என்ன அவங்க ஒண்ணு சொன்னாலும் நம்ம மைண்ட் அது என்ன தோணும்? ஆமா, நம்மள விட அப்ப அவங்க நல்லதா இருப்பாங்க. ஒரு வேளை அதனால தான் நம்ம இவங்களுக்கு ஒரு மாரி சீப் ஆயிட்டோமோ, இளக்காரமா ஆயிட்டோமோ அப்படிலாம் தோணும். இது எனக்கு புரியல. எனக்கு நான் ஒரு லூசர் மாரி நான் ஃபீல் பண்றேன் இன்னைக்கு உட்காந்து. எனக்கு அது ஒரு மாரி ஹர்ட்டா இருக்கு. கஷ்டமா இருக்கு ரொம்பவே. நான் என் பாஸ்டெல்லாம் பத்தி பேசவே விரும்பல இப்ப கூட. ஆனா இது என் ப்ரெசென்ட்ல நடக்குது. இது ரொம்ப ஒரு ப்ளீஸ் ஹர்ட் பண்ணாதீங்க யாரையுமே. எனக்கு மண்டை அடிக்குது. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ப்ளீஸ் உங்களுக்காக ஒருத்தவங்க எல்லாமே பண்றாங்கன்னா, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. சரியா? ஆ அவங்களால எந்த அளவு பண்ண முடியும்னு பார்த்து, அந்த அளவு சொல்லுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். முதல்லாம் நான் உக்காந்து அழுவேன். எனக்கு கஷ்டமாச்சுன்னா இப்படிதான் இந்த ரூம் தான் வந்துருவேன். இந்த ரூம்ல எங்கேயும் உக்காந்துட்டு இருக்கேன் நீங்களாம் நினைக்கலாம். ஆனா இங்கே தான் நான் உட்காந்து ரொம்ப ரொம்ப அழுவேன். சில டைம் நைட்டு ஃபுல்லா அழுதுருப்பேன். நைட்டெல்லாம் கண்ணில் அப்படியே தண்ணி மட்டும் வரும் என் கண்ணில். ஏன் அழுவுறேனே தெரியாது. ஹாப்பியாக இருப்பேன், சிரிச்சுட்டு இருப்பேன். ஒரு 2, 3, 4 இயர்ஸ்லாம் முன்னாடி நான் வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கூட சின்ன பொண்ணா இருப்பேன் ரொம்ப. அப்போ கூட திடீர்னு என் கண்ணிலேருந்து என்னையே அறியாம தண்ணி மட்டும் ஊற்றும். ஆனால் நானே நினச்சிப்பேன், ஓ ஒருவேளை அது எனக்கே நான் ஒத்துக்கிற தண்டனை போல. இன்னைக்கு அழுதா நான் நாளைக்கு சிரிச்சுட்டே இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு லூசு தெரியுமா? இந்த குழந்தை ஃபோட்டோல ஒட்டி வச்சுப்பாங்களா, காலையில் குழந்தை ஃபோட்டோ கண்ணை தோண்டு பார்த்தேன். அதெல்லாம் ஒரு டைம். நீங்க நினைக்கலாம், இவ என்ன இதெல்லாம் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. சந்தோஷத்தை மட்டுமே ஒரு பக்கம் காட்டக்கூடாதுல்ல. ஸோ எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் லைஃப்ல. எனக்கும் தான் இருக்கு. நிறைய 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 கஷ்டம் இருக்கு. ஆனா நான் ஹாப்பியா இருப்பேன். ஆனா கஷ்டம் வரும். திருப்பி ஹாப்பியா இருப்பேன். காட் கிட்ட போயிட்டு வேண்டுவேன், கொஞ்சம் கஷ்டத்தை கொடு, நிறைய கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு. தப்பா இதை ஷேர் பண்றது உங்ககிட்டலாம்? சிரிக்கிறவங்க சிரிப்பாங்க. அவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு? இங்க பாருடா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பார்த்துருக்கேன் லைஃப்ல. சின்ன பொண்ணு தான் நான். இந்த 23 ஏஜ்ல இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. இன்ஸ்டாகிராம் மற்ற பேஜில், மற்ற சோஷியல் மீடியாவில் இவங்களோட ஒரு பக்கம் தான் தெரியும். ஆனால் மற்ற எல்லாருக்குமே அவங்களோட இன்னொரு பக்கம் இருக்கும்ன்றது அது யாருமே நினைக்க மாட்டாங்க. ஓ இவங்க இவ்வளோதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏன் நம்ம ஊர் இங்கன்னா போயிட்டு வந்தா கூட நம்ம சொந்தக்காரங்களே எடுத்துக்கோங்களா, என்ன என்ன வாங்கிட்டு வந்த, என்ன என்ன இது, இவ்வளோ எடுத்துட்டு வந்தியா, அவ்வளோ எடுத்துட்டு வந்தியா அப்படிதான் கேட்பாங்க. நல்லா இருந்ததா, ரொம்ப என்ஜாய் பண்ணியா, சந்தோஷமா இருக்கியா, நீ எப்படி இருக்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இது ஒரு சுயநலமான உலகம் தான். நம்ம கூட இருக்கவங்களே நம்மள புரிஞ்சுக்காத போது இவங்களாம் இங்க புரிஞ்சுக்க போறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன். மேபி உங்களுக்கு என்ன, நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படின்னு. நிறைய இருக்கு, அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு இருக்கேன். எனக்கு இப்போ இந்த செகண்ட் இந்த ஒரு கஷ்டத்தினால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப வலிக்குது மனசு. நிறைய வார்த்தை வருது, நிறைய சொல்லணும் போல இருக்கு. ஆனா நான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த சோஷியல் மீடியா இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே நம்மள ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போயிடும். நம்ம வாயில இருந்து ஒரு சின்ன வார்த்தை வருமா, அப்படி டமால அடிச்சிடலாம் அப்படின்னு. அதனால நான் கொஞ்சம் ஷார்ப்பா உஷாராதான் இருக்கேன். எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே. என்னோட ஸ்டோரிஸ், என்னோட வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அட்லீஸ்ட் பாருங்க, கேளுங்க. என்னோட ஒரு பக்கத்தை பார்த்தீங்கல்ல, ஆறு பக்கத்தை பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.